ஹே கைஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎம்ஏ இன்டர்மீடியட்டுக்கும் இந்த ஃபைனலுக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, எக்ஸம்ஷன்னா என்ன அப்படிங்கிறத வந்து பசங்க நிறைய பேருக்கு வந்து இன்னும் தெரியாமல் இருக்குது. அதை வந்து இப்போ நான் மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காமிக்க போகிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேப்பர் 5 அக்கௌண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அக்கௌண்ட்ஸில் வந்து நீங்கள் கரெக்டாக 60, ஓகே. பேப்பர் 6 இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக வந்து 40, ஓகே. பேப்பர் 7 ஸோ இதில் வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 40, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பேப்பர் 8, ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக வந்து உங்களுக்கு ஒரு 50 வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகே. இப்போ நீங்களே வந்து டோட்டல் போட்டு பார்க்கலாம், உங்களுக்கு என்ன டோட்டல் வந்திருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும், ஓகே. ஃபஸ்ட்டு வந்து 60, தென் அதுக்கப்புறம் ஒரு 80, தென் அதுக்கப்புறம் ஒரு 50. ஸோ இப்போ உங்கள் டோட்டல் மார்க் வந்து 190 மார்க்ஸ், 190, ஓகேவா. இப்போது ரூல் என்னது ரூல் வந்து என்னென்னா, இப்போ இது சிங்கிள் குரூப்பாக இருந்தாலும் சரி தான், இன்டர் குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபைனல் குரூப் 3 இருந்தாலும் சரி, குரூப் 4 இருந்தாலும் சரி, எந்த குரூப்பாக இருந்தாலும் இண்டிவிஜுவல் குரூப்பை ரைட் பண்ணும்போது ஒரு சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கணும், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 40 மார்க்ஸ் எடுத்துருக்கணும் இண்டிவிஜுவல் படி பார்த்தா, ஓகே. டோட்டல் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 200 வந்திருக்கணும். அப்படி வந்தால் மட்டும்தான் நீங்கள் பாஸ். இப்போ இண்டிவிஜுவல் பாருங்கள், எல்லா சப்ஜெக்ட்லையும் 40 இருக்கான்னு பாருங்கள், 40க்கு மேலே இருக்குது, கரெக்டாக 40 இருக்குது, 40 இருக்குது, 50, சரி. டோட்டல் எவ்வளோ இருக்கணும், 200 இருக்கணும். டோட்டல் இருக்கா? டோட்டல் இல்லை. டோட்டல் 200 இருக்கணும், ஆனால் டோட்டல் எவ்வளோ தான் இருக்குது, 190 தான் இருக்குது. ஸோ உங்கள் ரிசல்ட் என்ன வரும்னா, நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி வரும், ஓகேங்களா. அப்போ இப்போ நான் என்ன ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இதுதான் ரூல்ஸு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சரிங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு எக்ஸம்ஷன் சொல்கிறாங்க. இ ஃபார் என்னென்னா எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸம்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் நாட் கம்ப்ளீட்டட் இண்டிவிஜுவலாக 40 எடுத்துறீங்க, அதான் டோட்டல் 200 வரணும், 190 தான் வந்திருக்கு, நீங்கள் நாட் கம்ப்ளீட்டட். அப்போ என்ன பண்ணலான்னா, ஏதாவது சப்ஜெக்ட்டில் 60 எடுத்துக்கிங்களான்னு பாருங்கள். கரெக்டாக 60 எடுத்தாலும் ஓகே தான். ஏதாவது சப்ஜெக்ட்டில் 60 எடுத்துக்கலாம் பாருங்கள். கரெக்டாக இந்த சப்ஜெக்ட்டில் மட்டும் 60 எடுத்துருக்கீங்க, சரியா, ஓகே. தட்ஸ் ஆல். இப்போ இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் 60 எடுத்துட்டீங்க. இப்போ அடுத்து வரக்கூடிய 3 அட்டம்ப்ட்டுக்கு இந்த சப்ஜெக்ட் நீங்கள் ரைட் பண்ணவே தேவையில்லை. அடுத்து வரக்கூடிய, ஓகேங்களா, அடுத்து நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய 3 அட்டம்ப்ட்ஸ் நீங்கள் அதுக்குள்ளே பாஸ் ஆகிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு 3 அட்டம்ப்ட்டுக்கு இந்த சப்ஜெக்டை நீங்கள் ரைட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஓகேங்களா. அப்போ எரேஸ் பண்ணிடலாம், ஓகே. ஏன்னா 60 எடுத்துட்டீங்கல்ல ப்ரோ. எனக்கு ரிசல்ட்டில் பக்கத்தில் வந்து 60 நீங்கள் எக்ஸம்ஷன் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு எதுவும் ஈன்னு மென்ஷன் பண்ணல அப்படின்னு நினச்சி நீங்கள் பயப்பட வேண்டாம். இது எக்ஸம்ஷன் தான், கரெக்டாக 60 எடுத்தாலே எக்ஸம்ஷன் தான். அப்போ அந்த சப்ஜெக்டை விட்டுருங்க. நெக்ஸ்ட் இப்போ அட்டெம்ப்ட் ரைட் பண்ண போகிறீங்க, சரிங்களா. இப்போ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு பார்க்கலாமா. இப்போ 60 எடுத்திருக்கீங்க, இந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் எக்ஸம்ஷன் வாங்கிட்டீங்க. இப்போ அடுத்த அட்டெம்ப்ட் இந்த 60 எடுத்த சப்ஜெக்டை மட்டும் நீங்கள் ரைட் பண்ண தேவையில்லை. இப்போ பேப்பர் 6 நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் ரைட் பண்ணுறீங்க, 40 மார்க் எடுத்திருக்கீங்க. பேப்பர் 7, ஓகே, அதில் ஒரு எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா 60 மார்க் எடுத்திருக்கீங்க, ஓகேங்களா. அடுத்து பேப்பர் 8, ஓகே. பேப்பர் 8 இதில் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 50 மார்க் எடுத்திருக்கீங்க, ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும். என்ன டவுட் வரும்னா, நல்லா வச்சுக்கோங்க, ஆல்ரெடி லாஸ்ட் அட்டெம்ப்ட்டில் 190 டோட்டல் வந்துச்சா, ஒரு சப்ஜெக்ட்டில் 60 எடுத்தீங்களா, ஸோ அந்த சப்ஜெக்டை மட்டும் எக்ஸம்ஷன் வாங்கிட்டோம். எக்ஸம்ஷன் வாங்கிட்டோங்கிறது கரெக்டாக 60 எடுத்தாலும் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் வரக்கூடிய 3 அட்டெம்ப்ட் அந்த எக்ஸாம் போக தேவையில்லை. இப்போ 3 சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் ரைட் பண்ணால் போதும். இப்போ 3 சப்ஜெக்ட் ரைட் பண்ணும்போது என்ன ரூல்னு சொல்லிடுறேன். கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்டில் 40 எடுத்துருக்கணும், ஓகேங்களா. அந்த 3 சப்ஜெக்டோட டோட்டல் இந்த பாருங்கள். இப்போ இந்த 3 தானே ரைட் பண்ணியிருக்கீங்க. பேப்பர் 5லாம் நீங்கள் ரைட் பண்ணலாம், ஏன்னா எக்ஸாம்ஸ் வாங்கிட்டோம், ஓகே. அப்போ நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டுக்கு இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் தான் நம்ம ரைட் பண்ண போகிறோம், ஓகேவா. அப்போ இந்த 3 சப்ஜெக்ட் மட்டும் நம்ம ரைட் பண்ணோம்னா எவ்வளோ மார்க் வரணும் அப்படின்னா, டோட்டல் வந்து கரெக்டாக வந்து 150 இருக்கணும். இண்டிவிஜுவலாக ஒரு சப்ஜெக்டில் 40 இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரைட் பண்ணது பாஸ். இப்போ நீங்கள் இப்படி வந்துச்சுன்னா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணபடி பார்த்தா பாஸ். இண்டிவிஜுவலாக 40 இருக்கா, 40 இருக்குது, 60 இருக்குது, 50 இருக்குது. டோட்டலில் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக 150 வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ பாஸ் பண்ணிட்டீங்க, பார்த்தீங்களா. ஸோ போன அட்டெம்ப்ட்டில் போச்சு, இந்த அட்டெம்ப்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. இதுதான் ரூல், இதுதான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். நல்லா வச்சுக்கோங்க, இதுதான் ரூல், ஓகேங்களா. இந்த ரூலை வந்து உங்களுக்கு இதில் டவுட்டே வேணாம், இதுதான் வந்து ரூல்ஸ், ஓகேங்களா. இந்த ரூலை நல்லா வச்சுக்கோங்க. சரி, இந்த ரூல் உங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சா, ஓகேங்களா. டோட்டல் கண்டிப்பாக 150 வந்தாகணும்ப்பா. நீங்கள் இந்த வேறெல்லாம் சில பேர் ரூல்ஸ் போடுவீங்க, அந்த ரூல்ஸ்லாம் கிடையாது. இதுதான் சிஎம்ஏவோட ரூல்ஸு, ஓகே. இன்னொன்று நான் சொல்கிறேன், என்ன ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இது வந்து இப்போ 3 சப்ஜெக்ட்ஸ் எக்ஸம்ஷன் வாங்கி ஒரு சப்ஜெக்டில் மார்க் போச்சுன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், ஓகேங்களா. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேப்பர் 9 இந்த சப்ஜெக்டில் வந்து நீங்கள் 60 வாங்கிட்டீங்க. பேப்பர் 10 இந்த சப்ஜெக்டில் ஒரு 60 வாங்கிட்டீங்க, ஓகேங்களா. பேப்பர் 11 இந்த சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 60 வாங்கிட்டீங்க. எல்லா சப்ஜெக்ட்டில் சொல்லி வச்ச மாதிரி கரெக்டாக 60 வாங்கிட்டீங்க. ஆனால் பேப்பர் 12 மட்டும் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 30 வாங்கிட்டீங்க.
உங்களுக்கே நல்லா தெரியும், நான் ஆல்ரெடி முன்னாடியே சொல்லியிருக்கேன், 4 சப்ஜெக்ட் ரைட் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், 4 சப்ஜெக்ட் இப்போ ரைட் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக ரூல்ஸ் என்னதுன்னா இங்கே பாருங்கள், ஒரு சப்ஜெக்ட்டில் 40 எடுக்கணும், டோட்டலாக 200 வரணும். ஒரு சப்ஜெக்ட் 60 எடுத்துறீங்க, இன்னொரு சப்ஜெக்ட் 60, இன்னொரு சப்ஜெக்ட் 60. இந்த சப்ஜெக்ட்டில் இண்டிவிஜுவலாக 40 வரணும், ஆனால் வரல, 30 தான் வந்திருக்கு. இப்போ டோட்டல் செக் பண்ணி பாருங்கள், டோட்டல் 200 வரணும் இல்லையா? 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இண்டிவிஜுவலாக 40 எடுக்கணும், டோட்டலாக 200 வரணும். இப்போ என்னன்னா 200க்கு மேலே போயிடுச்சு, ஆனால் இண்டிவிஜுவலாக நீங்கள் இடத்துல அஃபெக்ட் ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறது? இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், 4 சப்ஜெக்ட் ரைட் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக 40 எடுக்கணும், டோட்டலாக 200 வரணும். அப்படி வந்துச்சுன்னா பாஸ். இப்போ வரல, உங்களுக்கு டோட்டல் 200 மேலே வந்துருச்சு, ஆனால் இண்டிவிஜுவல் 30 தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வரல. அப்போ என்ன பண்ணணும், ஏதாவது சப்ஜெக்ட்டில் 60 எடுத்திங்கன்னா அந்த சப்ஜெக்ட்லாம் அடுத்து ரைட் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வரக்கூடிய 3 அட்டம்ஸ்க்கு மொதல் 60 எடுத்துருக்கீங்க, ரைட் பண்ண வேண்டாம். அடுத்து 60 எடுத்துருக்கீங்க, ரைட் பண்ண வேண்டாம். அடுத்து 60 எடுத்துருக்கீங்க, ரைட் பண்ண வேண்டாம். ஓகே, சரி. இப்போ இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் அடுத்த அட்டம் ரைட் பண்ணணும். எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரும் இல்லையா? அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு வருதா? இப்போது நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லட்டா? 3 சப்ஜெக்ட் எழுத தேவையில்லை, யூ ஆர் நாட் கிளியர்னு வந்துருச்சு. 3 சப்ஜெக்ட்டில் எக்ஸாம்ஷன் ஆகிட்டீங்க. ஸோ 3 சப்ஜெக்ட் நீங்கள் நெக்ஸ்ட் அட்டம் ரைட் பண்ண தேவையில்லை. ஆனால் எவ்வளோ மார்க் பாஸ் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லட்டா? இது நீங்களே கெஸ் பண்ணிடலாம், ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஓகே, எவ்வளோ மார்க்குனா இங்கே பாருங்கள், இப்போ 4 சப்ஜெக்ட்டு நம்ம ரைட் பண்ணும்போது நம்மளோட டோட்டல் மார்க் எவ்வளோ இருக்கணும்? 200 இருக்கணும், கரெக்டுங்களா? 3 சப்ஜெக்ட்டு டோட்டல் மார்க் எவ்வளோ? 150. அப்போ தான் சொன்னேன் இல்லையா? இல்லை ப்ரோ, நான் 2 சப்ஜெக்டில் எக்ஸாம்ஸ் வாங்கிட்டேன், 2 சப்ஜெக்ட் மட்டும் தான் இப்போ நான் ரைட் பண்ணணும் அப்படின்னா டோட்டல் 100 இருக்கணும். இப்போ மொத்தமாக 4 சப்ஜெக்ட் இப்போ என்ன பண்ணீங்க? 3 சப்ஜெக்டில் எக்ஸாம்ஸ் வாங்கிட்டீங்க. இப்போ நீங்கள் இன்னும் மிச்சம் எவ்வளோ சப்ஜெக்ட் ரைட் பண்ண வேண்டியிருக்கு? ஒரே ஒரு சப்ஜெக்ட், பேப்பர் 9, 10, 11 3 சப்ஜெக்ட் எக்ஸாம்ஸ் வாங்கிட்டீங்க. இப்போ இன்னும் எவ்வளோ சப்ஜெக்ட் நீங்கள் ரைட் பண்ணணும்? ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் ரைட் பண்ணணும். அப்போ அந்த ஒரு சப்ஜெக்ட் ரைட் பண்ணணும்னா உங்களோட பாஸ் மார்க் எவ்வளவு? 50 எடுத்தால் தான் பாஸ். இந்த ரூல் எப்போ அப்ளிகபிள் ஆகும்னா, நீங்கள் கிளியர் ஆகாத போது ஆல்ரெடி எக்ஸாம்ஷன் எடுத்துருப்பீங்கல்ல, அந்த எக்ஸாம்ஷன் இது பண்ண போது. அப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க, என்னென்னா ஒரே ஒரு சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன் வாங்கிட்டீங்க, நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் 3 சப்ஜெக்ட் ரைட் பண்ணுறீங்க, அப்போ டோட்டல் 150 வந்தால் தான் பாஸ். ப்ரோ 2 சப்ஜெக்ட் எக்ஸாம்ஸ் வாங்கிட்டேன், 2 சப்ஜெக்ட் வந்து இப்போ ஃபெயில் ஆகிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் 100 எடுத்தால் தான் நீங்கள் பாஸ். ஓகேங்களா? சரி, அடுத்து 3 சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன். இப்போ போன சம்பளம் பார்த்த மாதிரி 3 சப்ஜெக்ட் எக்ஸாம்ஷன், ஒரே ஒரு சப்ஜெக்ட்டில் மட்டும் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணோம், அந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் ரைட் பண்ணால் போதும், ஆனால் 50 மார்க் எடுத்தால் தான் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சு. சரிங்களா? சரி, இப்போ எல்லாருக்கும் கிளியராக இருந்திருக்கும். இந்த ரூல் வந்து யார் யாருக்கு அப்ளிகபிள்னா இன்டருக்கும் ஃபைனலுக்கு மட்டும்தான். இந்த எக்ஸாம்ஷனுங்கிற ரூல் வந்து ஃபவுண்டேஷனுக்குலாம் அப்ளிகபிள் கிடையாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இன்னொன்று சொல்கிறேன், என்னென்னா போத் குரூப் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க. பேப்பர் 5, பேப்பர் 6, பேப்பர் 7, பேப்பர் 8, பேப்பர் 9, பேப்பர் 10, பேப்பர் 11, பேப்பர் 12. ஓகே, இப்போ நான் சொல்கிற மாதிரி ஒரு ரூல் மட்டும் பாருங்கள். இங்கே வந்து ஒரு ரூல் இருக்குது, என்ன ரூல்னு சொல்லிடுறேன். இப்போ 8 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் ரைட் பண்ணுறீங்க. 8 சப்ஜெக்டோட டோட்டல் வந்து நோட் த பாயிண்ட் பா, 8 சப்ஜெக்டோட டோட்டல் வந்து 400 வந்தால் தான் நீங்கள் பாஸு. இண்டிவிஜுவலாக 40 எடுத்துருக்கணும், அப்போ தான் நீங்கள் பாஸு. சரியா? இதுதான் ரூல். 8 சப்ஜெக்ட் சேர்த்து போத் குரூப், இன்டராக இருந்தாலும் சரி, ஃபைனலாக இருந்தாலும் சரி, 8 சப்ஜெக்ட் சேர்த்து நீங்கள் போத் குரூப்பாக ரைட் பண்ணுறீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 400 எடுத்தால் தான் நீங்கள் பாஸு டோட்டல். அப்போ அந்த டோட்டல் 400 எடுத்தால் தான் பாஸ்னால் இண்டிவிஜுவலாக 40 எடுத்துருக்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் சொல்கிறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? இங்கே பாருங்கள், மார்க் சொல்கிறேன். பேப்பர் 5 40, பேப்பர் 6 40, பேப்பர் 7 40, பேப்பர் 8 40. இப்போ ஒரு குரூப்பில் எவ்வளோ டோட்டல் வந்திருக்கு? 160 வந்திருக்கு. சரிங்களா? இப்போ அதே இன்னொன்று சொல்கிறேன் பாருங்கள். அந்த சைடு பேப்பர் 9 60, ஓகே, பேப்பர் 9 60, பேப்பர் 10 60, பேப்பர் 11 60, பேப்பர் 12 60 எடுக்கணும்னு நான் சொல்ல வரல, நீங்கள் வாங்கியிருக்கீங்க நான் சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ டோட்டல் எவ்வளோ வருது உங்களுக்கு? ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான், நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் இப்படி கூட வச்சுக்கலாம், நீங்கள் 60 ஒரு சப்ஜெக்ட் வாங்கி வேணால் 70 கூட மாற்றிக்கோங்க. 70, ஓகேங்களா? இந்த இதில் வந்து ஒரு 50 கூட வச்சுக்கோங்களேன், 50. ஓகே, இந்த மாதிரி கூட நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் பாருங்கள், இதோட டோட்டல் பாருங்கள் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். டோட்டல் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? 60 + 70, 60 + 70 + 110, அப்போ டோட்டல் வந்து 240. இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், என்னென்னா இப்போ நான் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, ஒரு சப்ஜெக்டில் 40 எடுக்கணும். 4 சப்ஜெக்ட், 8 சப்ஜெக்ட்ஸ் போத் குரூப் நீங்கள் எக்ஸாம் ரைட் பண்ணுறீங்கன்னா ஒரு சப்ஜெக்டில் 40 எடுக்கணும். டோட்டலாக 8 சப்ஜெக்ட்டும் சேர்த்து 400 வரணும்னு சொன்னேன். இப்போ நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள். 8 சப்ஜெக்ட்ஸ் ரைட் பண்ணியிருக்கீங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 40 எடுத்துருக்கீங்களா செக் பண்ணி பாருங்கள்.
40 40 40 40. ஓகே, எல்லா சப்ஜெக்ட்லேயும் 40 40 40 மேலே தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. டோட்டல் 400 வந்திருக்கா? குரூப் 1ல் 160, குரூப் 2ல் 240, அப்போ ரெண்டையும் சேர்த்து பார்த்தா டோட்டல் 400. அப்போ நான் பாஸ் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் பாஸ். அது எப்படி ப்ரோ? அதாவது இங்கே என்னென்னாப்பா, நீங்கள் சிங்கிள் குரூப் தனியாக ஒரே ஒரு குரூப் எழுதும்போது இண்டிவிஜுவலாக 40 எடுக்கணும், டோட்டலாக 200 எடுத்தால் தான் பாஸ். ஆனால் நீங்கள் போத் குரூப் எழுதும்போது இருக்கக்கூடிய ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த அட்வான்டேஜ் தான். நீங்கள் குரூப் 1ல் கரெக்டாக 160 மார்க் எடுத்திருக்கீங்க, ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிருக்கீங்க. ஆனால் குரூப் 2ல் 240 மார்க் எடுத்திருக்கீங்கன்னா இப்போ நீங்கள் இன்ட்ரே கிளியர்டு, இன்ட்ரா இருந்தாலும் சரி ஃபைனலாக இருந்தாலும் சரி இந்த மார்க் வந்தால் கிளியர்டு. ஏன்னா நம்ம ரூல் என்னென்னா போத் குரூப் எழுதும்போது 400 தான் டார்கெட்டு, 400 தான் டோட்டல் மார்க்கு. அப்போ ஒரு குரூப்பில் மார்க் கம்மியாக இருந்தால் கூட இன்னொரு குரூப்பில் மார்க் அதிகமாச்சுன்னா ஈஸியாக காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஒரு குரூப்பில் நான் 160 எடுத்திருக்கேன் ப்ரோ, ஓகே, இன்னொரு குரூப்பில் 240 எடுத்திருக்கேன், ஈஸியாக காம்பன்சேட் ஆகிரும். இதுதான் அட்வான்டேஜ். ஆனால் இதே நீங்கள் தனியாக எழுதுனீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, பேப்பர் 5 6 and 8 இதே மார்க்கு நீங்கள் தனியாக எழுதிருக்கீங்க அப்படின்னா ஃபெயிலு. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரூல். சரிங்களா? திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ரூல். ஓகே, இந்த ரூல்ஸை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சு அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, தட்ஸ் ஆல். ஓகே, இது போத் குரூப் எழுதுனீங்கன்னா இது வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். இன்கேஸ் இன்னொன்று நான் சொல்கிறேன், இன்னொன்று இப்போது இதே இடத்துல உங்களுக்கு டோட்டல் இப்போ இப்படி மாறி இருக்குது. எப்படி மாறி இருக்குன்னு சொல்லிட்டா, இங்கே பாருங்கள், இப்படி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டோட்டல் என்னாச்சு? 400 வரல, இப்போ டோட்டலே 390 தான். இப்போ இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் குரூப் 2 கிளியர் ஆகிட்டீங்க. ஏன்னா குரூப் 2 200+ வந்துருச்சு, அது பிரச்சனை இல்லை. இப்போது குரூப் 2 கிளியர்டு, குரூப் 1 லாக் ஆகிடுச்சு. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு இது ஒன் அண்ட் ஒன்லி அட்வான்டேஜ்னு சொல்லலாம். நீங்கள் போத் குரூப் எழுதுனீங்கன்னா இதுதான் ஒன் அண்ட் ஒன்லி அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? தட்ஸ் ஆல். அந்த மாதிரி சொல்கிறது. ஓகே, அதுக்காக இந்த அட்வான்டேஜஸை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போக முடியாதுல்ல. ஏன்னா நீங்கள் போத் குரூப் எழுதுனீங்கன்னா இப்படி நடந்தால் அது அட்வான்டேஜ், இப்படி நடக்கலன்னா அது டிஸ்அட்வான்டேஜ், இப்படி நடக்கலன்னா அது டிஸ்அட்வான்டேஜ். நான் சொன்னல, இப்போ பாருங்கள் என்னாச்சு, ஒரு குரூப் கிளியர் ஆனீங்க ஆனால் இன்னொரு குரூப் கிளியர் ஆகலை, நடந்துச்சா? ஸோ அதனால் இப்படி நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. கரெக்டாக பார்டரில் வந்து லாக் ஆகிட்டோம். 10 மார்க்னால இதே 10 மார்க் இருந்துச்சுன்னா 2 குரூப் கிளியராக இருப்போமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணுவோம் நம்ம. அது ஒன்று பிரச்சனை ஆக்சுவலாக, அது ஒரு ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம். அது அட்வான்டேஜ் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, நான் ரெண்டே சேர்த்து நான் சொல்லிட்டேன். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கிளாரிட்டி கிடச்சிருக்கும். இன்னொன்று நான் சொல்லிடுறேன், நிறைய பேர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ப்ரோ நான் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, என்னால் 4 சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறதுக்கு டைம் இல்லை. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட் மட்டும் நான் படித்து நான் ரைட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இப்போ நான் அப்படி படித்து ரைட் பண்ணலாமா? அப்படி படித்து ரைட் பண்ணால் எவ்வளோ மார்க் வாங்கணும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து பேப்பர் 5 படிக்கிறீங்க, பேப்பர் 5ம் பேப்பர் 6ம் படிக்கிறீங்க, மிச்ச பேப்பர் 7ம் பேப்பர் 8ம் நீங்கள் படிக்கல. ஏன்னா உங்களுக்கு டைம் வந்து செட் ஆகலைன்னு சொல்லிட்டு இந்த 2 சப்ஜெக்ட் மட்டும் தான் படிக்க போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ இந்த 2 சப்ஜெக்ட்லையுமே இந்த டிசம்பர் அட்டெம்ப்டில் இதில் ஒரு 60 இதில் ஒரு 60 எடுக்கணும் கண்டிப்பாக. இப்படி எடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் இந்த 2 சப்ஜெக்ட் ரைட் பண்ண தேவையில்லை. 60க்கு கீழே எடுத்தால் ரைட் பண்ண தான் செய்யணும். ஓகேங்களா? இதை நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கேஸஸில் இருப்பீங்க. நான் சொல்கிறது யாருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் மேலே சொன்னது இதுக்கு முன்னாடி சொன்ன கேஸ் வேறு. இந்த கேஸ் யாருக்குன்னா 4 சப்ஜெக்ட்டு 4மே பாஸ் ஆகலை, சும்மா 2 மட்டும் தான் பேருக்கு ரைட் பண்ணலான்னு இருக்கீங்க ஃபார்மாலிட்டிக்கு. ஏன்னா படிக்கிறதுக்கு டைம் இல்லை, எது வரைக்கும் எதுவும் எக்ஸாம்ஷன்லாம் வாங்கினதில்லை, சும்மா வந்து நீங்கள் 2 மட்டும் ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறீங்க. அவங்களுக்கு தான் இந்த ரூல்ஸு. ஓகேங்களா? அப்போது கண்டிப்பாக வந்து இந்த டோட்டல் 120 மார்க்ஸு தென் 60 மார்க் எடுத்தால் தான் எக்ஸாம்ஷன் வாங்கிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஐட்டம் நீங்கள் அதை ரைட் பண்ண தேவையில்லை. சில பேர் இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்கல்ல, அதாவது டைம் இல்லை ப்ரோ, அதனால் நான் வெறும் 2 சப்ஜெக்ட் மட்டும் ரைட் பண்ணலான்னு இருக்கேன். அப்போ 2 சப்ஜெக்டில் எக்ஸாம்ஷன் எடுக்கணும். ஆனால் இது நடக்காதுன்னு நான் சொல்ல முடியாது. மிராக்கிள் அண்ட் லக் எல்லாம் பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக நம்ம சொல்லணும். எல்லாருக்கும் நடக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. உங்களை மாதிரி எத்தனை பேர் ரைட் பண்ணுவாங்க இதே மாதிரி? சில பேருக்கு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருக்கும், கரெக்டாக அதனால் 2 சப்ஜெக்ட் மட்டும் போய் தான் ரைட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் ஹெல்த் இஷ்யூ இருக்கும், அதனால் 2 மட்டும் தான் ரைட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வரும்போது நமக்கு நடக்கும். இதுவரைக்கும் நடந்திருக்கு. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 5 மட்டும் ரைட் பண்ணாங்க, மிச்ச சப்ஜெக்ட் அவங்க ரைட் பண்ண முடியல, ஏன்னா சிக்கன் பாக்ஸ் ஓகே ரைட் பண்ண முடியல. ஆனால் அந்த ஒரு சப்ஜெக்ட்டில் 60 வாங்கிட்டாங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் டேக்ஸ் மட்டும் தான் ரைட் பண்ணாங்க, மிச்ச 3 சப்ஜெக்ட் அவங்களால ரைட் பண்ண முடியாத சிச்சுவேஷன். ஆனால் அந்த டேக்ஸில் மட்டும் அவங்க 70 மார்க் வாங்கியிருக்காங்க. ஸோ நடக்காதுன்னு நான் சொல்ல முடியாது, கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அது ரொம்ப பர்சன்டேஜ் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது, நடந்து தீரும். எல்லாருக்கும் நடக்கும் சொல்ல முடியாது. இப்போ ஒரு சென்டரில் வந்து ஒரு 10 பேர் இந்த மாதிரி ரைட் பண்ணாங்கன்னா 10 பேருக்கு நடக்க சொல்ல முடியாதுல்ல. மேபி அதில் 1 or 2 வேணால் நடக்கலாம், அவ்வளோதான். அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே, உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க. ஏன்னா எல்லாமே ப்ராக்டிஸ் தான். எப்படி பார்த்தாலும் வந்து நீங்கள் இந்த டைம் 2 சப்ஜெக்ட் ரைட் பண்ணுறீங்க. இது உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரலாம், நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட்டில் நீங்கள் மறுபடியும் எல்லாத்தையும் நான் சேர்த்து ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் இது ஒரு ப்ராக்டிஸ் தானே. ஸோ அதனால் தப்பெல்லாம் இல்லை, தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு கான்செப்ட் சைஸ் வந்து கொஞ்சம் நல்லா கிளியராக இருந்திருக்கும்.
இதுதான் எக்ஸம்ஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். போத் இன்டர் அண்ட் ஃபைனல் இதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க போகிறீங்க. இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸம்ஷன் சப்ஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத அப்கமிங் வீடியோஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தட்ஸ் ஆல்.